ராணி ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும், ரொம்ப பயபக்தி உள்ளவளா, ஜெபம் பண்றவளா, சபைக்கு போறவளா, சண்டே கிளாஸ் போறவளா, நல்ல பிள்ளையா இருந்தாங்க. அன்னைக்கு அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது, அவங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க அம்மா சாப்பாடு சாப்பிடல. நீ இவ்வளோ தூரம் வந்து நடந்து சண்டே கிளாஸ்க்கு போவேன்னு சொல்லி கேட்டு, இன்னைக்கு நீ வேண்டான்னாங்க. இல்லம்மா நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா. அன்னைக்கு அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன கதை சொன்னாங்கன்னா, எலியாவிற்கு கர்த்தர் காகத்தின் மூலமா அன்னைக்கு அவங்கள போஷித்தார்ன்னு சொல்லி கதைய கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு வர வழியில அவளுக்கு பசி ஒரு பக்கம். அந்த அந்த நேரத்தில ஒரு மாமர தோப்ப வேற அவ தாண்டி வரணும். அந்த ஸ்மெல் அத பார்க்கும்போது ரொம்ப அவளுக்கு பசி வந்து ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல். சரி நம்ம திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வரும்போது அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல கேட்ட கதையின்படி ஆண்டவரே நீங்க எனக்கு காகத்தின் மூலமா எனக்கு சாப்பாடு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே வரும்போது பார்த்தா மேலே வானத்தில் 2 காக்கா சண்டை போட்டுட்ருக்கு. அந்த 2 காக்காவோட வாயிலையும் ஒரு கிளை இருக்குது. அந்த கிளையில் 2 மாம்பழம் இருக்குது. இது சண்டை போட்ட இதில் வந்து அந்த காக்காய் 2ம் அந்த கிளையை கீழே இவளுக்கு முன்னாடி போட்டுருச்சு. அதில் 2 மாம்பழங்கள் இருந்தது. இவ 1 சாப்பிட்டுட்டு 1 அவங்க அம்மாவுக்கு கொடுத்து அவள் நடந்தது சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாலாம். வேதத்தில் இப்படியா ஒரு வசனம் இருக்குது. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும்போது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளை போஷிக்க வேண்டியது கர்த்தர். அது எப்படியும் நம்மளை போஷிப்பார். God bless you.